அரசியலில் அனுபவம்தான் ஆக சிறந்த ஆயுதம் என நம்பும் காங்கிரஸ் 83 வயதான மல்லிகார்ஜுன கார்கேவை தலைவராக முன்னிறுத்தி களம் காணும் நிலையில் 45 வயது இளைஞனை தலைவராக நியமித்து இந்தியாவில் பல கட்சிகள் செய்ய துணியாத ஒரு காரியத்தை துணிகரமாக செய்துள்ளது பாஜக. இந்நிலையில் இந்த நாட்டுக்கே நான் பிரதமராக இருக்கலாம், ஆனால் இவர்தான் என்னுடைய பாஸ் என்று பிரதமர் மோடி கை காட்டியுள்ள பாஜகவின் புதிய தலைவரான நிதின் நபீன் யார் என்று விரிவாக பார்க்கலாம். பாஜகவின் தேசிய தலைவராக இருந்த ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் 2023 முடிவடைய 2024 மக்களவை தேர்தல் உள்ளிட்ட பல காரணங்களை காட்டி புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதில் காலம் தாழ்த்தி வந்தது பாஜக. இந்நிலையில்தான் ஒரு பக்கம் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க ஏன் திணறுகிறீர்கள் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் அதே எதிர்க்கட்சிகள் எடுக்க தயங்கும் முடிவை தில்லாக எடுத்துள்ளது பாஜக. எதிர்கால அரசியல் இளைஞர்கள் கையில் தான் இருக்கிறது என்று வெறும் பேச்சுக்கு மேடைக்கு மேடை சில கட்சிகள் கூவிக்கொண்டிருக்கும் போது, நாட்டின் 70% பகுதிகளை ஆளும் பாஜக தங்களை வழிநடத்தி அழைத்துச் செல்ல இளம் ரத்தம் தேவை என்ற தொலைநோக்கு திட்டத்துடன் நிதின் நபீன் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.